அனைத்து மக்களுக்கும் வணக்கம். இந்த எண்கிணறு பிரகாரம் சொல்லப்பட்டு வருகின்றேன். வார்த்தை அடிப்படையில் அதாவது பகலில் வந்த சூரியன் வெளிச்சங்காட்டி தெரிகிறது. காற்றில் வந்த தேவதை கண்ணில் வந்து நடக்கிறது. மலரும் பூக்கள் காற்றை நாடி அசைகிறது. வண்டுகள் கூடி பூவை நாடி பறக்கிறது. பக்தனை தேடி தெய்வம் வருகிறது. காதல் மனதை கண்கள் அழைக்கிறது. இரவை பார்த்து நிலவு வருகிறது. பஞ்சபூதங்கள் 4 பஞ்சபூதங்கள் 3-4 மதத்துக்கு சொந்தமானது. அதுபோல் விவசாயம் 4 மதத்துக்கும் அனைத்து ஜாதி வர்ணத்தாருக்கும் சொந்தமானது. ஒரு சில மதத்துக்கு ராசி நட்சத்திர சொந்தமில்லை என்பார்கள். கையுங்காலின் சொந்தம் எனவும் என்பார்கள். கையுங்காலும் சொந்தம் எனவும் பஞ்சபூதம் எனவும் கூறுவார்கள். எழுத்து சொற்கள் எனவும் கூறுவார்கள். எழுத்தோடு எண் சேராது என்பது சிலரின் கோட்பாடு. அதை விவரிக்க இந்த தமிழ் என்கிற ஜோதிடம் எவ்வளவு உரைத்தாலும் மதத்தின் கோட்பாடு உறுதியாக இருப்பார்கள். அவை மனதளவில் இல்லை, வெறும் பேச்சளவாக இருக்கும் என்கிற ஜோதிடம் உண்மை. என்கிற ஜோதிடம் உண்மை. ஒரு பதிவில் போட்டிருக்கேன். இயற்கை 4 எழுத்து 2255 இதெல்லாம் கூட்டினாக்கா 14. அதனுடைய விதி என்கிறது 5. இயற்கை பஞ்சபூதத்தையே அதை குறிப்பிட்டு வருகிறது. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி என்ற அடிப்படையில் இயற்கை காட்டுகிறது 5. ஏன் இதை இன்றைக்கி சொல்கிறேன்னாக்கா, செயற்கை பற்றி அன்றைக்கி நான் சொல்லலை. இந்த செயற்கைக்கு 4 எழுத்து 6255 இதெல்லாம் கூட்டினாக்கா 18. அதனுடைய விதிங்கிறது 9. ஆனால் செயற்கைங்கிறது நவக்கோள் படி தான் நடக்கும். இருந்தாலும் செயற்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த செயற்கை நவக்கிரகத்தின் நவரத்தினங்கள் என்று சொல்லப்படுகிறது. நவக்கிரகத்தின் நவக்கிரகத்தின் ரத்தினங்கள் அவை. அந்த நவரத்தினம்தான் செயற்கையை குறிப்பிட்டு வருகிறது. அந்த நவரத்தின கற்கள் தான் செயற்கை என்றால் அதுதான் பூமி தாய். பூமியோடைய பிள்ளைகள் தான் அதுவும். அப்போது நவக்கோள் நவக்கிரகங்கள் மனிதனை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, வாழ வைப்பதற்கு, அவங்க லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு தான் செயற்கை மூலமாக நவரத்தின கற்கள் செயற்கை 9 சொல்லப்படுகிறது. செயற்கை என்பது நவரத்தின கற்கள் தான். நவக்கிரகக்கோள் நவக்கிரகங்கள் 9 சிந்திக்க அந்த செயற்கை விதி எண் 9 காட்டுகிறது. காதல் பூமிங்கிறது 9 தான். காதல் பூமிக்கு எண்கணிதம் 87192 27. ஏன் காதல் பூமின்னு சொல்கிறேன்னாக்கா, பூமி ஒரு பெண்ணு தான். ஆனால் அது மனிதர்களுக்கு ஒத்து சொல்ல முடியாது. இருந்தாலும் காதல் பூமி என்பது பெண்ணு தான். வானம் ஒரு ஆணு தான். அந்த வானமும் பூமியும், வானம் இறங்கினால்தான் மழை பெய்யும் என்பது போல வானம் பூமி மலரணும் அப்படின்னாக்கா வானம் இறங்கணும்.
மழை பெய்யணும். இப்போ வானம் ஆணாகவும் பூமி பெண்ணாகவும். இதுதான் காதல் பூமி. அதோடைய விதிங்கிறது 9. இந்த நவரத்தன கற்கள் நவ கிரகத்தையும் சிந்திக்கத்தான் நவரத்தின கற்கள். பூமி தேவடைய பிள்ளைகள் தான் நவரத்தின கற்களும். பூமியையும் சிந்திக்கணும், நவக்கிரகத்தையும் சிந்திக்கணும். அப்படின்னாக்க அந்த செயற்கை தான் நினைக்கப்படுகிறது. இன்று செயற்கை மூலமாக தான் மக்கள் ஆசைப்படுகிறது. அல்லல்ல குறையாத செல்வம் என்றாலும் அந்த செயற்கையினால் தான். செயற்கை இல்லை என்றால் எதுவுமே இல்லை. நவரத்தின கற்கள், நவக்கிரகத்தின் நவரத்தின கற்கள், அதான் 9. அதுதான் 9 நவரத்தின கற்கள். நவக்கிரகத்தின் அடிப்படையில் செயற்கை விதி எண் 9 நவரத்தின கற்கள். நவக்கிரகத்தையும் சிந்திக்கவே அது சொல்லப்பட்டு வருகின்றேன். அதனால் வார்த்தை அடிப்படையில் இந்த எண்கணிதம் நான் உருவாக்கின எண்கணிதம் உங்களிடம் அறிமுகப்படுத்தி இதை நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். டிகிரிக்கு 3 எழுத்து 6, 2, 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 12 டிகிரி. இதெல்லாம் வெயில் அடிக்குது இல்லையா? சித்திரை பிறந்தாலே சித்திரை மேலே சூரியனுக்கு வந்து பொதுவாகவே வெயில் உச்சகட்டமாக தான் இருக்கும். பயங்கரமான வெயில். சித்திரை பிறந்தாலே வெயில் கிட்டு பூமிக்கு இறங்கிடும். 14 அதன் விதிங்கிறது 5. கெஜத்துடைய விதியின் 5. அப்போது காலை செலவுக்கு 5 எழுத்து 8, 8, 6, 4, 7 33. அதெல்லாம் கூட்டினாக்கா 33 விதியின் 6. மாலை செலவு அது விதியின் 6 தான். மாலை செலவுக்கு 8, 8, 6, 4, 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 33. அது விதிங்கிறது 6. காலை செலவும் 6 தான், மாலை செலவும் 6 தான். குடும்ப செலவுக்கு 3, 7, 7, 9, 6, 4, 7 எல்லாம் கூட்டினாக்கா 43. அது விதிங்கிறது 7. வீண் செலவு 5 எழுத்து 4, 3, 6, 4, 7 எல்லாம் கூட்டினாக்கா 24. அதனுடைய விதிங்கிறது 7. வீண் செலவு 7. குடும்ப செலவும் 7 தான். காலை செலவு 6, மாலை செலவு 6. இந்த செலவெல்லாம் என்றைக்கும் குறையாது. அதனால் ஒரு எண்கணித பிரகாரம் இந்த செலவுகளை பற்றியும் சொல்லப்பட்டு வருகின்றேன். அதனால் செயற்கை என்பது நவக்கிரகத்தின் ரத்தின கற்கள், அதாவது செயற்கை. மாணிக்கம், முத்து, பவழம் இப்படி நவக்கிரகத்துக்கு சொல்லப்பட்டு உள்ளது. வைரம், பச்சை மரகதம், நீலக்கல், மரகதக்கல் இப்படி 9 வகையான ஒரு கற்கள் நவக்கிரகத்தின் ரத்தின கற்கள். அதான் செயற்கைக்கு 9. அதனால் இது வார்த்தை அடிப்படையில் இந்த எண்கணிதம் சொல்லி கொண்டு வருகின்றேன். தமிழ் எண்கணிதம். இதுக்கு பேர் நவக்கிரக தமிழ் ஜோதிடம்னு பேர். தமிழ் எண்கணித சோதிடம் என்று பேர். எண்கணிதம்னு பேர் இதுக்கு. நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். தமிழ் எண்கணித வள்ளுவர், எண்கணித வள்ளுவரும் நான் தான், தமிழ் எண்கணித வள்ளுவரும் நான் தான். இந்த எண்கணிதம் நான் வார்த்தை அடிப்படையில் 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கணிதம் கொடுக்கப்பட்டு இதை வார்த்தை அடிப்படையில் இந்த யூடியூப் வீடியோ மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஆகவே இதை எல்லாம் அனைத்தும் வார்த்தையிலும் இந்த தமிழ் எண்கணிதம் முறைப்படி விதிப்படி சொற்களுக்கான விதி எண்களை ஜாதகப்படை எப்படி எழுதப்பட்டது, சோதிடப்படை எப்படி எழுதப்பட்டது என்பதெல்லாம் இந்த தமிழ் எழுத்து முறையாகவே வரிசைப்படி அவங்க அமைத்து உள்ளதால் இந்த வார்த்தைகள் எல்லாமே சரியாக வருகிறது. அதனால் தமிழ் எண்கணித ஜோதிடம் போல எந்த மொழியிலையுமே
இதுபோல் கிடையாது. நான் புதிதாக எடுத்து இதை வார்த்தடிப்பு உறுதி செய்து வருகின்றேன். இப்படி ஒரு எந்த மொழியிலும் ஜோதிட பலன் இப்படி எண்ணும் எழுத்தும் சேர வைத்து உருவாக்கப்பட்டு எந்த மொழியிலும் இதுபோல் எடுத்துரைத்தது இல்லை, சொன்னது இல்லை. ஜாதகப்படி எப்படி எழுதப்பட்டது என்பதெல்லாம் இந்த தமிழ் என்கிற ஜோதிடம் தான் சொல்லப்பட்டு வருகிறது. எந்த மொழியிலும் இல்லாதது. நான் ஒருவன் தான் இதை உருவாக்கி இந்த வீடியோ மூலமாக யூடியூப் மூலமாக சொல்லப்பட்டு வருகின்றேன். அதனால் இந்த எண்கணிதம்தான் தமிழுக்கும் ஜோதிடத்துக்கும் மற்ற ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டதுக்கும் இந்த எண்கணிதம்தான் ஒரு விதை. இந்த எண்ணும் எழுத்தும் ராசி நட்சத்திரம் கிரகம் இது எல்லாம் சேர்ந்து தான் ஜோதிடம். இதெல்லாம் சேர்ந்து தான் மனிதன். ஐம்புலன் கண், மூக்கு, வாய், காது, செவி இதெல்லாம் நமக்கு ஐம்புலன் போல. அதனால் இந்த எண்கணிதம் மாற்று அடிப்படையில் உறுதியாக சொல்லப்பட்டு வருகிறது. எப்படி பஞ்சபூதங்கள் எப்படி செயல்பட்டு வருகிறதோ அதுபோல் அந்த ஐம்புலனும் எண்ணும் எழுத்தும் ராசி நட்சத்திர கிரகம் எல்லாம் 5 நமக்கு நினைக்க தூண்டுகிறது. இயற்கையாகவே நமக்கு எல்லாமே தமிழ் மொழியில் உண்மை தத்துவத்தை தமிழ் மொழியாக சொல்லி கொண்டு வருகின்றேன். இது தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய எண்கணிதம் ஜோதிடம். பாலமுருகன் போட்ட படம் என்னுடைய வீடியோ காலில் வரும். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் என்கிற வள்ளுவர். நன்றி, வணக்கம்.